கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்ற வார்த்தைகளை நம்முடைய மறைவுரை சிந்தனையாக இன்றைக்கு இருதய ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில் அவருக்கு என்ன பயன்? இந்த வார்த்தைகள் தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தியது. குறிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய தோழர்கள் என்ற வகையிலே புனித இக்னேஷியஸ் ஆஃப் லோயோலா அவர் வழியாக இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த உலகம் வேண்டும் என்று நினைத்த அவர்களுக்கு இந்த உலகத்தை விட மேலான ஒன்று ஆன்மா இருக்கிறது என்பதை உணர்த்திய வார்த்தைகள்தான் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் படித்து கொண்டிருந்த அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். இறைவனை தேடினார்கள். ஆன்மாவை காத்து கொள்ள எத்தனை பேருக்கு முடியுமோ அத்துணை பேருக்கும் உதவி செய்தார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஏராளமான லட்சோப லட்ச மக்களை எல்லாம் தன்னுடைய சொந்த திருக்கரத்தினால் திருமுழுக்கு அளித்து ஆன்மாக்களை மீட்டார் என்பதை நாம் அறிவோம். எனவே தான் இன்றைக்கும் கூட இயேசு சபையினுடைய மிக உயர்ந்த ஒரு குறிக்கோளாக அவர்கள் நினைப்பது சேவிங் த சோல்ஸ், ஆன்மாக்களை மீட்பது என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வகையில் நாம் இந்த உலகமா அல்லது இறைவனா என்ற ஒரு விருப்ப தேர்விலே எதை நாம் தேர்ந்து கொள்ளப் போகிறோம் என்பதுதான் இன்றைய சவாலாக நற்செய்தி நம் கண் முன் வைக்கிறது. இன்றைக்கு உலகம் என்பது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு பொருளை நாம் கொடுத்து இன்னொரு பொருளாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். உதாரணமாக பழைய பொருளை நாம் கொடுத்துவிட்டு புதிய பொருளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாவற்றிலேயும் இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், உலகமா உங்களுடைய வாழ்வா, நிலை வாழ்வா, எதை நீங்கள் தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற வகையிலே நம்மை இந்த ஒரு தேர்வுக்கு, விருப்ப தேர்வுக்கு நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, செல்வம், லாபம் என்பதுதான் இந்த உலகம் காட்டுகின்ற வழியாக நமக்கு இருக்கிறது. இந்த உலகம் உயருகின்ற ஒரு வழியாக நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக லூக்கா நற்செய்தியிலே பாருங்கள், 12ஆம் அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய பணக்கார வாலிபன், அந்த வாலிபனுடைய பெயரை கூட சொல்லவில்லை, அந்த வாலிபனுடைய அடையாளம் என்ன? பணக்கார வாலிபன். அவன் வந்து ஆண்டவரிடம் கேட்கின்றான், நான் என்ன செய்ய வேண்டும் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு? ஆண்டவர் சொல்கிறார், கட்டளைகளை கடைபிடி, இதை நான் சிறுவ முதல் செய்து கொண்டு வருகிறேனே என்று அவன் சொல்ல, போய் உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிறகு என்னை வந்து பின்பற்று என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவன் சென்றான், திரும்பி வரவே இல்லை. காரணம், அவனுக்கு நிறைய செல்வம் இருந்தது. அவன் யாரை தேர்ந்து கொண்டான்? எதை தேர்ந்து கொண்டான்? இந்த உலகத்தை தேர்ந்து கொண்டான். தன்னிடமுள்ள பணம், செல்வத்தை தேர்ந்து கொண்டான். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த பணம், செல்வம் அதிகமாக சேர்த்து அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்மானத்தையும் விட்டுவிட்டு ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் மாறி 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 எங்கெல்லாம், எப்படியெல்லாம், யாரெல்லாம் வாழ்கிறார்கள், எதிலிருந்து தாவுகிறார்கள், எப்படியெல்லாம் அந்த ஆட்சியை பிடிக்கின்றார்கள், அதிகாரத்தை பிடிக்கின்றார்கள், அந்த ஆட்சியிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். காரணம், அதை காத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, செல்வத்தை இவர்கள் தேர்ந்து கொண்டிருந்தார்கள். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இஸ் ஃபார் வெல்த், நாட் ஃபார் காட். அதே போன்று இந்த உலகத்திலே அதிகாரம், பவர், பொசிஷன்ஸ், இடம், இதை தேடுகின்றார்கள். இயேசுவினுடைய சீடர்களில் 2 சகோதரர்கள், அவருடைய தாய், என்னுடைய மகன்கள் ஒருவர் வலப்பக்கம் இடப்பக்கமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது என்னுடையது அல்ல, என்னுடைய தந்தையை பொறுத்துத்தான் அது அமைகிறது. ஆனால் ஒன்று, என்னை பின்பற்றுகின்றவர்கள் தன்னை மறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கின்றார். சிலுவையை, அந்த ஒரு இடத்தை யார் தேர்ந்து கொண்டார்கள்? யாரும் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் என்ற ஆட்சி உரிமையும் அதிகாரத்தையும் அவர்கள் தேடிக்கொள்கின்றார்கள். ஆக இந்த அதிகாரம் தேடுதல் என்பதெல்லாம் எப்படி? அது ஒரு காலகட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறதே ஒழிய அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த உலகத்தினுடைய இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதையெல்லாம் நிறைவாக கருதுகிறார்கள். அந்த பணக்காரன், ஏழை லாசர், பணக்காரன் என்ன செய்தான்? அந்த ஏழை லாசரை எட்டி உதைக்கவில்லை, வேண்டாம் என்று வெளியே தள்ளவில்லை. மாறாக அவன் இன்புற்றான், மகிழ்ந்தான், கொண்டாடினான். அவன் தன்னுடைய உணவை அணுவாக ரசித்து ருசித்து அவன் உண்டான். யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஏன் அப்படிப்பட்ட ஒரு இடம் கொடுக்கின்றார் என்று சொன்னால், ஒரு காலமும் ஒரு நிமிடமும் ஏழை எளியவர்களை பற்றி நினைக்கவில்லை என்பதுதான். அவன் எதை தேர்ந்து கொண்டான்? இந்த உலக இன்பத்தை தேர்ந்து கொண்டான், உணவை தேர்ந்து கொண்டான், பகட்டை அவன் தேர்ந்து கொண்டான், இந்த உலகத்திலே சொகுசை தேர்ந்து கொண்டான். ஆனால் இறைவனை அவன் இழந்து விட்டான் என்பது பிறகு தெரிய வருகிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, யூதாஸ் ஸ்காரியோத் தன்னுடைய வாழ்விலே யாரை தேர்ந்து கொண்டான்? இயேசுவையா? இல்லை. இயேசுவோடு 3 ஆண்டுகள் முழுமையாக இருந்தும், இயேசு அவன் மேல் கருணை கொண்டு இருந்தும் கூட அவன் யாரை தேர்ந்து கொண்டான்? இயேசுவை அல்ல. எதை தேர்ந்து கொண்டான்? இந்த உலகத்தை தேர்ந்து கொண்டான். கேவலம் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரையே காட்டி கொடுக்கின்ற கயமைத்தன்மையை அவன் செய்தான். எனவே இந்த உலகத்தினுடைய அந்த செல்வம், பொருள், பணம் இதைத்தானே அவன் தேர்ந்து கொண்டான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? எல்லாவற்றையும் நீ சேர்த்து கொண்டாலும் சொந்தமாக்கி கொண்டாலும் உன்னுடைய வாழ்வை நீ இழப்பாய் என்று சொன்னால் அதனால் உனக்கு என்ன பயன், என்ன லாபம்? மகா அலெக்சாண்டர் மிகப்பெரிய ஒரு வீரன். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திலே அவன் என்ன சொன்னான்? என்னுடைய வெற்று கரங்கள் என்னுடைய சவப்பெட்டியின் 2 பக்கங்களிலும் வெளியிலே நீட்டி கொண்டிருக்கட்டும், நம் உலக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளட்டும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன், மிகப்பெரிய ஒரு வல்லரசை உருவாக்கிய நினைத்த ஒரு மகா அலெக்சாண்டர் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்து செல்லவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழி வழியாக இந்த வரலாறு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகவே இதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டானாம். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனை தேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லாம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். எனவே தான் மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 19, 21 இந்த வசனங்களிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலில் இறைவனை தேடுங்கள், இறை ஆட்சியை தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். எனவே இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் என்று சொன்னால் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். இறைவனை இழந்து இந்த உலகத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை போற்றலாம், இந்த உலகம் நம்மை சொந்தமாக்கி கொள்ளலாம். ஆனால் நிலை வாழ்வையும் மறுவாழ்வையும் மறு உலகத்தையும் நாம் இழந்து விடுவோம் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கையாக நமக்கு கொடுக்கின்றார். எனவே உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தமது வாழ்வை அவர் இழப்பார் என்று சொன்னால் என்ன பயன்? தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுக்க முடியும்? பாவத்தில் உழலும் இந்த தலைமுறையினர் என் வார்த்தைகளை குறித்து வெட்கப்படுகின்றார்கள் என்று சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனை தேடுவோம், இறைவனை சொந்தமாக்கிக் கொள்வோம். இறைவன் தான் நமக்கு எல்லாம் என்று வாழ்கின்ற அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம். ஆமென்.